கரூர் மாநகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி சவுந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத உத்திரத்தை முன்னிட்டு ஆலய கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தவிக நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தவிகவினர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளான கல்வி, குடிநீர், சாக்கடை வசதி, சாலை வசதி உள்ளிட்டவைகள் செய்து தரப்படும் என வாக்குறுதி அளித்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 289 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பெட்டிகள், விவிபேட் இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் லாரிகளில் வந்திறங்கின. பின்னர் வந்து இறங்கிய மின்னணு வாக்குப்பெட்டிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி காமராஜபுரத்தில் வாக்காளர்கள் 100% வாக்குகளை பதிவு செய்ய கோரி நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பல்லாவரம் பொது தேர்தல் பார்வையாளர் பிரகாஷ் ராஜ் துவக்கி வைத்தார். முன்னதாக வாக்குரிமை குறித்த அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை அடுத்து பள்ளி மாணவர்கள் தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். என்டிஏ கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு திருவையாறு தொகுதிக்கு அதிமுக சீட் ஒதுக்கியதாக கூறப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கூடும் பொது இடங்களில் சுவர்களில் இரட்டை இலை சின்னம் எங்கே என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர்களால் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறது. பல்வேறு தரப்பினர் பெருமளவில் பயன்படுத்தி வரும் கம்பன் ரயில் சேவையை தொடர்ந்து திருவாரூருக்கு இயக்க வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக வர்த்தகர்கள், அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் அனைத்து சேவை சங்கத்தினர் என 1000க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக திருவாரூரில் 50,000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்கள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் தோடர் பழங்குடியின மக்கள் வசித்து வரும் அடர்ந்த வனப்பகுதிகள் வனவிலங்கு அச்சம் இருப்பதால் பள்ளி மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தும் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். அப்புறம் குழந்தைகள் வீட்டுக்கு பள்ளிக்கு செல்வதற்காக வண்டி விட சொன்னால் அது ஓட்டிட்டு பாதியில் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி பழங்குடி மக்கள் எதை சொன்னாலும் இங்கே வனத்துறைக்கு எடுபடுவதில்லை. அதனால் நாங்கள் பழங்குடி மக்கள் அனைத்து சங்கம் இன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலை 26 தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று தீர்மானம் செய்திருக்கின்றோம். இதற்காக ஆதரவு தருவதற்காக அரசியல் கட்சிகள், மற்ற சங்கங்கள், விவசாய சங்கங்கள், ட்ரேடர்ஸ் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு 25ஆம் தேதி நம்முடைய தோடர் கம்யூனிட்டி ஹாலில் ஷேரிங் கிராஸில் அனைத்து விவசாய சங்கங்கள், ட்ரேடர்ஸ் கூட்டம் நடத்தப்படுகிறது என்பதை இத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் 2379 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பாக அனுப்பப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்டத்தில் 20% கூடுதலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எலெக்ஷனை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கட்டத்திலையும் சிஸ்டத்திலேயே எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்முடைய தேர்தல் நடைமுறை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற ரேஷனலைசேஷன் பண்ணுறோம். அதன் மூலமாக எந்த பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷனுக்கு அல்லது எந்த பர்டிகுலர் தொகுதிக்கு இந்த மெஷின் போகும் அப்படிங்கிறது யாராலையும் நாங்கள் சொல்ல முடியாது. அதன் மூலமாக ஒரு நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதே போல் வாக்குப்பதிவு அலுவலர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஃபஸ்ட் ரெண்டமைசேஷன் பண்ணி அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு இந்த வார இறுதியில் பயிற்சி கொடுக்க போகிறோம். அப்புறம் 2ஆம் ரெண்டமைசேஷன் பண்ணி அவங்களுக்கு அடுத்த தொகுதிக்கு அலாட் பண்ணுவோம். திருப்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள மஞ்சள் குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதி மற்றும் தாலுகா அடிப்படையில் பிரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் சிவசவுந்தரவள்ளி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் ஆத்திரமடைந்து காலி சிலிண்டர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பின்னர் இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வேளாண்மை விற்பனை மையத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யும் பணி தொடங்கப்பட்டது. மேலும் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சந்திரகலா தலைமையில் தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அனுமதியின்றி இந்த கூட்டம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் காங்கிரசார் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டெரிக் சந்திப்பு அருகே வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து உயரழுத்த மின்கம்பம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் மின்கம்பம் சேதமடைந்த நிலையில் பேருந்தில் பயணித்த பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் கிருஷ்ணகிரி ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் வீலிங் செய்தபடி நீண்ட தூரம் பயணித்து சாகசத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் மற்ற வாகனங்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் பின்னால் வரும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அரங்கேறிய இந்த இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வந்த போர் பதற்றம் காரணமாக ஏற்பட்ட சிலிண்டர் தட்டுப்பாட்டின் எதிரொலியாக நெல்லை மாவட்டத்தில் பிரபல இனிப்பு நிறுவனமான சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா நிறுவனத்தில் இனிப்பு மற்றும் கார வகைகளின் உற்பத்தியில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஒரு நாள் மட்டுமே அல்வா கையிருப்பில் இருப்பதாக தெரிவித்த நிறுவனத்தின் உரிமையாளர் அல்வா உற்பத்தி நிறைவேறும் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். எங்களுக்கு இது நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அல்வா தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சிலிண்டர் எங்களுக்கு டீலர்லேருந்து வர வேண்டிய சிலிண்டர் வரல. இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாளாகவே தட்டுப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. 1-2 கொடுத்துக்கிட்டு சிக்கனமாக செலவழித்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கஸ்டமர் சைடுக்கு. இப்போ இன்றைக்கி தேவைக்கு இன்றைக்கி ஒரு 20% தயார் பண்ணுற அளவுக்கு சிலிண்டர் எங்கிட்ட இருக்குது. இந்த சிலிண்டர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. நெல்லை மாவட்டம் திசையன் விலையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணன் மீது சார்பதிவாளர் பொய் புகார் அளித்ததாகவும் அதனை திசையன் விலை போலீசார் வழக்காக பதிவு செய்ததாகவும் கூறி அதனை கண்டித்து ராதாபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரணை பாதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் இசக்கியப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களை காவல்துறை மேற்பார்வையாளர் அஜய் லிண்டா ஆய்வு செய்தார். அப்போது சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பதட்டமான வாக்குச்சாவடிகள் குறித்து கேட்டறிந்த அவர் பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு பொதுமக்கள் வாக்களிக்க வரும்போது கூடுதல் பாதுகாப்பு வழங்குவது குறித்தும் கேட்டறிந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் திட்டக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் அணிவகுப்பு பேரணி மேற்கொண்டனர். மேலும் சுமூகமான முறையில் தேர்தல் நடைபெறவும் வாக்காளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தியும் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கடலூர், பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டன.
திருச்சி மாவட்ட SDPI கட்சியின் வர்த்தக பிரிவு சார்பில் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்ற தேர்தல் விதியை தளர்த்தி 3 லட்சம் ரூபாய் வரை எடுத்து செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் பறக்கும் படை வாகன சோதனையின் போது வணிகர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதாக SDPI கட்சியின் வர்த்தக பிரிவு மாநில செயலாளர் முபாரக் அலி தெரிவித்தார். மாவட்ட தேர்தல் அதிகாரியை இன்று சந்தித்தோம். பல்வேறு கோரிக்கைகளை, வணிகர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் காலம் அறிவித்ததுக்கு பிறகு ஏறத்தாழ தேர்தலின் போது வணிகர்கள் தங்களது வியாபார நிமித்தமாக கொண்டு செல்லுகின்ற பணத்தை ஏறத்தாழ இன்றைய தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட 151 கோடி ரூபாய் வரைக்கும் பிடிபட்டதாக அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் இதில் பெரும்பாலான பொருளாதாரம் வணிகர்கள் சார்ந்ததாக இருக்கிறது. எனவே 50,000 ரூபாய் என்ற அந்த வரையறையை மாற்றி 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை உயர்த்தி தரணும். அதே போல் இது போன்ற அதாவது தேர்தல் காலகட்டங்களில் கூடுதலான வணிகர்கள் எவ்விதத்திலும் பாதிக்காத வகையில் தேர்தல் ஆணையத்தினுடைய வியூகங்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சீட்டு ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுகவுக்கு அந்த சீட்டை ஒதுக்க வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருப்பதி அலுவலகம் முன்பு திரண்டனர். அப்போது அதிமுக தொண்டர் ராஜா என்பவர் திடீரென மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சக தொண்டர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். தருமபுரி மாவட்டம் அப்பனஅள்ளி கோம்பை பகுதியில் வரதட்சணை கொடுமையால் மனைவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கணவனுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்த இந்த வழக்கை அதியமான்கோட்டை காவல் நிலைய போலீசார் விசாரித்து வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.